Hey guys, good morning. Dr. Sam பேசுகிறேன். இன்று மூணாவது நாள் டாக் ட்ரைனிங் எபிசோட் ஃப்ரீ டாக் ட்ரைனிங் ஜெர்மன் ஷெப்பர்ட் சீரீஸ் 30 நாளுக்கு வீடியோ செய்ய போகிறோம். இது மூன்றாவது நாள். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கா? ஈவன் இன்ஃபேக்ட் எனி டாக் கூட இருக்கலாம். அக்ரெசிவாக இல்லையா? வீட்டில் தரன்னு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்கா, சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா, ட்ரைனிங் பண்ணணும்னு தோணுதா? 30 நாள் காய்ஸ், டே டு டே நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் வீடியோ போடுறோம். வீட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட டாக்கோட பேசிக் obedience பிஹேவியர் ப்ராப்ளம் வந்து 70% நீங்கள் குறைச்சிக்கலாம். காய்ஸ், மூணாவது நாள் டாக் ட்ரைனிங் எபிசோட் ஜெர்மன் ஷெப்பர்ட் சீரீஸ். ஸோ மூணாவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டெய்லி டாக்கை வெளியே எடுக்கும் போது முக்கியமாக வந்து கூண்டு திறக்கும் போது அவன் வந்து உட்காந்து நிதானமாக வெயிட் பண்ணலாம். ஸோ வெளியே வர பார்த்தானா நான் திருப்பி சாத்திட்டு வெயிட் பண்ணுவேன். உட்காந்துட்டானா தான் கவுத்துருப்பேன். ஸோ முக்கியமாக வந்து முற்ற மாடு மாதிரி முக்கியமாக வந்து அவன் தள்ளாமல் இருந்தானா கவு திறப்பேன். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ண விடுங்க. வெயிட் பண்ணி யோசிக்கிட்டோம் வாழ்க்கை எங்கே போகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சினுங்குறான் பாருங்களேன். சரி, சினுங்கிறது இந்த வேகமாக வெளியே வருது, அது நார்மலான பிஹேவியர் காய்ஸ். அவங்க வீட்டில் வந்து அவன் எப்பவுமே அவன் எக்ஸைடாக பாயும் போது கண்டிப்பாக நார்மலாக நம்ம பொதுவாகவே போய் அட்டென்ட் பண்ணுவோம், தொடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இவன் பேசாமல் வரணும். முக்கியமாக உட்காரணும்னு இல்லை, உட்காந்தா வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிரும். ஸோ இந்த இதுக்கு போனோன்னே நான் வந்து இப்போ இது உட்காந்துட்டேன்ல, இங்கே உட்காந்துட்டோன்னே கொஞ்சம் டைம் கொடுப்பேன் அவனுக்கு ப்ராசஸ் பண்ண, அவன் பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ மூணாவது நாளில் அவன் யோசிக்கிறான், இப்போ நான் உட்காந்தா கயிறு போடுவாங்களா, அதான் பண்ணலாம். அவன் கயிறு போட்டு வெளியே கொண்டு போகிறான். ஏன்னா கயிறு போட்டு நான் வெளியே கொண்டு போய் அவன் நிதானமாக்கி நான் என்ன பண்ணேன்னா வந்து வாக்கிங் கொண்டு போவேன். ஸோ நம்ம வந்து அவன் உட்காந்துட்டோன்னே அவன் வெயிட் பண்ணுறான்ல, உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறான்ல, இல்லை கதவு திறந்து வச்சுட்டேன், இப்படி அவன் வெளியே வராமல் வெயிட் பண்ணுறான். அதே வந்து நிதானத்துக்கு அறிகுறி தான். அவன் என்னன்னா நான் வெயிட் பண்ணால் கயிறு போடுறா வெளியே போ, அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஆனால் அவன் நினச்சா அப்போ வந்து வெளியே வந்துருக்கலாம் பாருங்க, ஆனால் அவன் வரலாம் பாருங்க. ஸோ நான் திருப்பி சாத்திர மாதிரி செஞ்சேன்னா கொஞ்சம் உள்ள போயிடுவான். ஸோ அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது, ஓகே இவன் கயிறு போட்டால் தான் வெளியே ஆகணும். நான் பாருங்க நான் இங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, அவன் நினச்சா இப்போ பாஞ்சு வெளியே போகலாம். யோசிக்கிறான் பாருங்க, யோசிக்கிறான். இப்போ அவன் முன்னுக்கு நிறைய நாய் இருக்குது, நிறைய நாய் பார்க்குறான், அவன் யோசிக்கிறான். இது வந்து அவனை யோசிக்க விடுறது. அவன் முடிவு பண்ணணும், இப்போ வாக்கிங் போகணுமா, வேறு நாய் போய் பார்க்கணுமா, இல்லை வெளியே போய் தர மாதிரி ஓடணுமா. இப்போ அவன் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுவான் எனக்கு தெரியாது, நானும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறானு. வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறானு. அவன் வாக்கிங் போனோன்னு அவனுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, அதான் அவனுக்கு வேணும்னா அவன் வந்து ஒரு சுற்றிட்டு உட்காருவான், இல்லை வந்து அப்படியே உட்காருவான். பார்ப்போம். ஸோ அவன் வெளியே வர பார்க்குறான். ஸோ நான் என்ன பண்ணேன், முன்னுக்கு போயிட்டு திருப்பி கதவு சாத்திர மாதிரி செஞ்சேன். ஸோ திருப்பி வந்து விட்டேன். சுற்றிட்டான், யோசிக்கிறான் யோசிக்க விடுங்க. உனக்கு தெரியும் என்ன பண்ணணும். மூணாவது நாள் ஆச்சு அடி ஜெர்மன் ஷெப்பர்ட் அறிவாளி தானே, தெரியுதானே உனக்கு? தமிழ் வேறு புரியுதா உனக்கு? மகிழ்ச்சி. சரி, கீழே போனோன்னே ஸோ நான் கயிறு போட்டு நேற்றுக்கு அந்த மூக்கு கட்டு போட்டோம்ல, அந்த வெளியே எடுத்து நான் மூக்கு கட்டு போடுவேன் காய்ஸ். மூக்கு கட்டு போட்டு வெளியே போன மூக்கு கட்டு போட்டு அப்போ நான் வெளியே கொண்டு போவேன். சரிங்களா? மூக்கு கட்டு போடல, அவள் இழுக்கிறாரு தரன்னு. ஸோ மேலே லேசாக இழுத்தா உட்காந்துருவான். ஓகேவா? சம்டைம்ஸ் உங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி செய்யும்போது ஃபைட் பண்ணலாம். ஸோ கயிறு வந்து எப்பவுமே வந்து கரெக்டாக இந்த மாதிரி கயிறு ஒலி காதுக்கு கீழே இங்கே வாய்க்கு கீழே இருக்குல்ல கயிறு, அங்கே இருக்கணும். கயிறு வந்து தொண்டைக்கிட்ட விடாதீங்க. ஸோ அப்போ முன்னுக்கு போனால் நீங்கள் இப்படி தூக்குனா உட்காந்துருவீங்க. ஏன் உட்காராங்கன்னா வந்து இங்கே கயிறு மேலே வைக்கும் போது அவங்க அம்மா பப்பி சின்னதாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பப்பி அங்கே ஓடி அம்மா வந்து இந்த இடத்துல தான் பிடிச்சி கவுங்க அப்படி, எங்களா அப்படி தான் கவுங்க. ஸோ இந்த மாதிரி கயிறு இந்த மாதிரி பிடிச்சி லேசாக அப்படி மேலே தூக்கும் போது
அவங்க அம்மா கவுற மாதிரி ஞாபகம் வந்துடும், டக்குன்னு வந்து அதை அடங்கிடுங்க. ஸோ பப்பியை வந்து சயின்டிஃபிக்காக மதர் நேச்சர் கூட கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மெத்தட் தான் வந்து இது இந்த இந்த லீஷ் மெத்தட்டு. நம்ம அவங்கள நெருக்கில அந்த கயிறு கீழே போணுச்சு தொண்டையில் இருந்துச்சுன்னா அது உங்கள் தப்பு, ஏன் தப்பு இல்லை. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். கயிறு வந்து எப்பயுமே வந்து தொண்டைக்கு மேலே இருக்கணும், ஜா லைன் கிட்ட, காதுக்கு கீழே இருக்கணும். ஸோ முடிஞ்சு. ஸோ அடுத்தபடியாக காலரில் இந்த பின்னு போட்டாச்சு. ஓகே, காலரை பிடிக்கணும். காலர் பிடிச்சிட்டு ஓரிங் பிடிக்கணும், முன்னுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 8 போடணும், வாய் மேலே போய் இழுக்கணும், பின்னால் இழுக்கணும். ஓகேயா, போட்டாச்சு. ஓகே, அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங்கும் அந்த பின் இதை காமிச்சல அதை கனெக்ட் பண்ணியிருந்தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இது எப்படி செய்யணும் யாருக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியலனா வந்து நேற்று Day 2 வீடியோ போட்டிருப்பேன் டாக் ட்ரைனிங் கூட, அதில் தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து அவனை வந்து வாக்கிங் நான் கொண்டு போகிறேன். லெட்ஸ் கோ. ஸோ கதவுக்கிட்ட லேசாக இழுங்க, லேசாக மேலே இருங்க. உட்காந்துட்டானா? வெரி குட். கதவு திறப்போம். பார்க்கணும் கதவு திறக்கிறத, யோசிக்கட்டும். யோசி மாற்றி யோசி சின்னங்கிறான் பாருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கதவுலேருந்து யார் மத வெளியாக வராங்களோ அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. ஸோ மதுராண்டு டக்குன்னு ஒரு யூட்டன் லேஸாக அடிச்சுட்டு, ஓகே, இது லேசாக மேலே எழுங்க, லேசாக மேலே எழுங்க. வெயிட் பண்ணுங்கள். உட்காந்துடானா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா என் கதவு சாத்திங்க, கதவு தான் போயிடாதீங்க, வேற நாள் வெளியே வச்சுட்டா இழுத்தானா எஸ் ஹோல். ஏன்னா இந்த சிஸ்டமில் காய்ஸ் உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ முன்னுக்கு போகிறானா எஸ் புல்லிங் பேக், ரொம்ப முன்னுக்கு போகிறானா கஷ்டமாக இருக்கா யூட்டன் அகைன், அவ்வளோதான். உட்கார வைங்க பட்டுன்னு முடிஞ்சு போங்க. திருப்பி முன்னுக்கு போனா திருப்பி யூட்டன் அடிங்க பட்டுன்னு, திருப்பி யூட்டன் அடிங்க, உட்கார வைங்க. நீங்கள் ஸ்ட்ராங்கான டாக்டர் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் காய்ஸ், உங்களுக்கு வேறு வழி இல்லை. இல்லை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி. சைட்டுக்கு கொண்டு வந்துச்சு, வாக்கிங் முடிச்சாச்சு. சைட்டுக்கு கொண்டு வந்துருந்தேன். எப்பவுமே ஒரு கார்னர் பார்த்துக்குங்க, 2 செவரு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ கயிறு நிறைய நேரத்தில் உட்காந்துருவோம். உட்காந்துட்டு உடனே கதவு சத்தம் பண்ணுறாதீங்க, கயிறு விடுங்க. ஸோ கயிறு நீங்கள் பாருங்க, இப்போ வந்து இவ்வளோ தான் உங்கள் ஸ்பேஸ், அவனால் இங்கே ஓட முடியும், இங்கே ஓட முடியும். ஸோ நம்ம தான் ஒரு ஸ்டெப் இடத்த விட்டு நான் பார்ப்பேன். அந்த கயிறு கழுத்து பார்த்தாலும் என்ன பண்ணலாம், அது அவனோட இது. ஒரு ஸ்டெப் தான் கயிறு பிடிக்காம. ஸோ இப்போ இங்கே போக பார்த்தா டக்குன்னு நான் கயிறு பிடிச்சி திருப்பி உட்கார வச்சிடலாம். நான் லெஃப்ட்டு போக பார்த்தோன்னா நான் டக்குன்னு கயிறு பிடிச்சி உட்கார வச்சிடுவேன். முக்கியமாக என்ன, என் கை ஃப்ரீயாக இருக்குது, நான் தொடாமல் இருக்கேன், அவன் வந்து என் முன்னுக்கு உட்காந்துருக்கான், அந்த பாட்டுக்கு உட்காருறது சொல்லி கொடுக்குறது தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாங் ஸ்டே வந்து லீஷ் அவன் கழுத்தில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஓட பார்த்தோன்னா டக்குன்னு நீங்கள் கயிறை பிடிச்சிடலாம். ஸோ நான் இது வந்து ஒரு 15 நிமிஷம் செய்வேன் காய்ஸ். மார்னிங் ப்ரோ. சரி குட் மார்னிங் சொன்னேன், ஏஞ்சிட்டால. ஸோ திருப்பி பார்த்தீங்களா கயிறு லேசாக மேலே கயிறு திருப்பி உட்காந்து விட்டு வேணும். அவ்வளோதான். எங்கள் அப்பா வந்திருக்காரு, மார்க்கெட் போயிட்டு எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்கறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஏஞ்சி நின்றுக்கிட்டு மேலே தாவிக்கிட்டு அங்கங்கே மூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ பார்க்குறது உட்காந்து நிதானமாக பார்க்குறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் டுடே காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 3வது நாள். ஸோ முக்கியமாக வந்து கூண்டுலேருந்து வெளியாகும் போது எப்படி பிஹேவ் பண்ணால், 2வது அந்த ஹால்டி மெத்தட் போட்டுது, வாக்கிங் கொண்டு போது நான் வாக்கிங்கில் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன், வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா வீட்டில் வந்து என்ன பண்ணேன், இதெல்லாமே வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. எங்கள் வீட்டில் வந்து உங்கள் டாக் இருந்துச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் டே டு டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் டிப்ஸ் வேணுமா, ஏதாச்சும் அடிஷ்னல் இன்ஃபார்ம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதான் காய்ஸ். இன்பமேஸ்வர்கள் வரும் வாழ்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். இன்று பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான பொழுது அமையும் என்று ஆண்டவன் நான் வேண்டிக் கொள்கிறேன். சைனிங் ஆஃப் டாக்டர் சாம்.